தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்கள் உரையாடும். வணக்கம். வணக்கம். குளத்தூர் தொகுதியில் இவிஎம் மெஷினில் முறைகேடு நடந்திருப்பதாக மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விவிபேட்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் சீலே இல்லை, பேலட் யூனிட்டில் அந்த டேக் இல்லை, விலாசம் எழுதக்கூடிய அந்த டேக் இல்லை, அது புத்தம் புதுசாக இருக்குது. பழைய விலாசங்கள் எழுதி தான் கொண்டு வருவாங்க, அது இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ திட்டமிட்டே இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத திமுக தரப்பில் குற்றம் சாட்டுறாங்க. உண்மை என்ன? இதனுடைய பின்னணி என்ன? இல்லை, நான் இதில் கொஞ்சம் முரண்படுறேன். இந்த பிரச்சனைகளில் இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் இந்திய தேர்தல் இதில் வந்திருக்கு. அதாவது இவங்க உள்நோக்கத்தோடு பொறுப்பில்லாமல் முறைகேடாகவும் நிறைய விஷயம் இந்திய தேர்தல்களில் நடக்குதுங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். 2016-17 இவங்க ரொம்ப மூடி மறைச்சு அதீத உள்நோக்கத்தோடு செயல்பட்டதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு ரொம்ப முக்கியமான 2019 இவங்க வெளியிட்ட அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே ஒன்று வெளியிடுவாங்க, அந்த ஃபார்ம் 17 நினைக்கிறேன். அதன் பிறகு ஒன்று வெளியிடுவாங்க. இது ரெண்டுக்குமான முரண்பாடு வெற்றிக்கான அந்த மார்ஜினை விட அதிகமாக இருந்தது பல தொகுதிகளில். அது ஒரு பிரச்சனையாச்சு. அடுத்ததாக எஸ்ஐஆர் ரொம்ப டார்கெட்டடாக மக்களை நீக்கினாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது ஒரு தொகுதியில் சிறுபான்மையர் மட்டும் நீக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான குழப்பங்கள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்தது. அடுத்ததாக பரகல பிரபாகர் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று போன 2024 தேர்தல் முடிந்து ரொம்ப தீவிரமாக அந்த குற்றச்சாட்டு ஒன்று வச்சார். என்னென்னா, சாயங்காலம் அந்த கடைசி 1 மணி நேரம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான வாக்குப்பதிவுகள் பல ஊர்களில் நடந்திருக்கு. தமிழ்நாடு, சவுத் இந்தியாவிலையும் சரி, நார்த்லேயும் சரி, இந்த மாதிரி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான வாக்குப்பதிவு ஈவினிங் 1 ஹவரில் அவ்வளோ பேர் 10%லாம் அந்த குறுகிய காலத்தில் வாக்குப்பதிவு நடக்கவே முடியாது. அதாவது மக்கள் எல்லாரும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு ரொம்ப குறைவான நேரத்தில் அத்தனை பேர் ஓட்டு போகிறதுக்கான வழி இல்லை அப்படின்னு தமிழ்நாடு, ஒடிசால எல்லாம் கூட அந்த குற்றச்சாட்டு பல்வேறு இடங்களில் சொன்னார். அவர் ரொம்ப அதுக்காக அவர் நிறைய மெனக்கெட்டார், பல்வேறு ஊர்களில் போய் பேசினார். இங்கே கூட அன்பகத்தில் கூட ஒரு கூட்டம் அதை பற்றி பேசியிருந்தார். அப்போ கேட்டாங்க, தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கே அப்படிங்கும்போது, தமிழ்நாட்டில் பாஜக அப்படி ஜெயிக்கலையேன்னும் போது அது என்னென்னா, எல்லா இடத்துலையும் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த சிஸ்டம் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல, அதனால் சில இடங்களில் விட்டுருக்கலாம். பட் இந்த இடம் அவங்க சொல்கிறதுல பல விஷயங்களில் நாம் தேர்தலில் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பாஜக செஞ்சுதுங்கிறதுக்கான பல தரவுகளை நாம் பார்க்க முடியும். அசோக் லவாசான்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையர், அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக வர வேண்டியவர், அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணிவிட்டு ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு சேர்மனாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபோட இதில் ரெய்டு நடக்குது, அவர் ராஜினாமா பண்ணுறாரு. ஏன்னா மோடிக்கு பாஜகவுக்கு சலுகை கொடுக்குறாங்க, அவங்க பேரில் குற்றச்சாட்டுக்கு க்ளீன் சிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறார் தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டத்தில். மோடிக்கு எதிராக அவர் இந்த தேர்தல் விதிகளை மீறுற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு க்ளீன் சிட் கொடுத்தாங்க இல்லையா, அதற்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணதுனால அசோக் லவாசா மீது அவங்க ஒரு ரெய்டுக்கு பிறகு ஒரு ராஜினாமா பண்ணுறாரு. இவர் அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டு வேலையை வாங்கிட்டு அவர் போகிறார். அதன் பிறகு ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க. என்னதுன்னா, தலைமை நீதிபதிக்கு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற அந்த பேனல்லேருந்து அவரை நீக்கிறாங்க. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் இன்னொருத்தர் வர்றாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபேர் டெமோக்ராட்டிக்காக நீங்கள் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த 3 பேர் கொண்ட குழு, பிரதமர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர், நீதிபதின்றது. இப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்துறை அமைச்சர், கவர்மெண்டோட இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளே வருவாங்க. எதனால நீக்கிறாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு பழைய சிஸ்டம் ஒன்று இருக்குது, அது ஓரளவு நேர்மையாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழி இருக்குன்னும் போது நீங்கள் ஃபேராக எலெக்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறீங்க. எலெக்ஷனில் உங்களுக்கு மக்களோட மேண்டேட் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஜனங்க எப்படி பார்த்தாலும் என்ன தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்கள் அந்த யார் தலைமை தேர்தல் ஆணையராக வந்தால் என்ன, கவர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, கீழே இருக்க மெக்கானிசம் அது கீழே வேலை பார்க்க போகுதுன்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை. ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்ண, இதை வம்படியாக அதை நீக்கிறாங்க. என்ன காரணம்? எந்த காரணமும் அது கிடையாது. தலைமை நீதிபதியை அதிலிருந்து நீக்கிட்டு இவங்களை நியமிக்கிறாங்க. என்ன பர்பஸ்ஸு?
எலெக்ஷன் கமிஷன் நம்ம கட்டுப்பாட்டில் வரணுங்கிறது. சரி, இதோட தான் போதா? அதன் பிறகு இன்னொரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வராங்க 2023. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர்கள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, தேர்தல் ஆணையர்கள் மீது அவங்க பதவியில் இருக்கிற காலத்திலையும் ஓய்வு பெற்ற பிறகும் நீங்கள் வழக்கு தொடுக்க முடியாது. அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரை. ஆமாம், உயிரோடு இருக்க வரைக்கும் ஒரு இம்யூனிட்டி வேறு யாருக்கு இருக்கும்? இப்போது ஒரு கணக்குப்பில் இருக்கார் கம்பெனியில், கணக்குப்பில் ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் அல்லது ஆஃபீஸை விட்டு வெளியில் போய் அவர் சுண்ணாம்பாகிற வரைக்கும் அவர் மீது அவர் கையாண்ட நிதி குறித்து அவர் மேலே எந்த சார்ஜும் நீங்கள் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு லைசன்ஸை ஒரு கணக்குப்பிள்ளை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு அக்கௌண்டன்ட் கொடுத்தா என்ன ஆகும்? அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போது எதுக்காக நீ என்ன முடிவை வேணால் எடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது? இப்படி எஸ்ஐஆர் இதோட ஒரு பார்ட். எஸ்ஐஆர் இதோட ஒரு பார்ட்டு தான். இவிஎம் மிஷின்கள் தனி நபர்கள் எடுத்துகிட்டு போய் காரில் எடுத்துகிட்டு போய் லாட்ஜில் எல்லாம் பிடிச்சாங்க. யூபி அந்த மாதிரியான பகுதிகளில் லாட்ஜில் அதை கண்டுபிடிச்சாங்க. அண்டு தேர்தலை வேறு எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி இவ்வளவு பத்தாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இத்தனை இருக்குது. வாக்காளர்களோட தகுதியை சென்னையில் எத்தனை 20%, 15%லாம் சர்வசாதாரணமாக போச்சு. வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. உங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவங்கள எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட சொல் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரியான தேர்தல் ஆணையர்கள், உங்களுக்கு எதிராக பேசுகிற தேர்தல் ஆணையர்கள், அவங்க ஒய்ஃபுக்கு ரெய்டு போகுது, அவங்க வேலையை ரிசைன் பண்ணுறாங்க, அவங்கள வெளியூர் வேலைக்கு அனுப்புகிறாங்க. அடுத்ததாக தேர்தல் ஆணையர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாதுன்னு ஒன்று வருது. மிஷினில் வெவ்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போகப்பட்டது நடந்துச்சு. மம்தா பானர்ஜி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இது ஒன்று நடக்குது. இல்லை, இப்போ மம்தா பானர்ஜின்னு சொன்னதுனால மேற்கு வங்கத்தில் இந்த வாக்கு எந்திரங்கள் வச்சுருந்த இடமே பற்றி எரிஞ்சதே, தீப்பற்றி எரிஞ்சதே. அப்போது இதை எல்லாமே நம்ம இங்கே குளத்தூர் கூட இல்லைன்னா தமிழ்நாட்டினோட ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியுமா இப்போ நடந்து? இல்லை, ஆனால் எனக்கு அதில் ஒரு வேறுபாடு இருக்குது. இதில் இந்த சிஸ்டம் ஒரு நம்பகமானது இல்லை. ஏன்னா உங்களுக்கு இது இப்போது எலெக்ஷன் ஃபேராக நடக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, இது ஃபேராக தான் இது நியாயமாக நடக்குதுன்னு அவங்களால நிரூபிக்கிறதுக்கான ஒரு புதிய வழியை தான் கொண்டு வர முடியும். கொண்டு வந்தால் பிரச்சனை தீந்துற போகுது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, விவிபேட் அந்த ஸ்லிப்பை நான் 10% எண்ணுறேன்ப்பா, இது வரட்டும், ஒன்றும் குடிமொழிவு போக போகிறதில்ல. ஒரு தேர்தலை நடத்திட்டு 2 மாதம் நீங்கள் 100% எண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் 10% எண்ணுறேன். இந்த ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட்னு சொல்லுவாங்களே, நம்ம பொதுவாக நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பெட்டியும் திறந்து செக் பண்ண போகிறதில்ல. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 4 பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணுன்னா இவ்வளவு, ரொம்ப ஏதாவது லீனியட்டாக இருக்கணும்னா இவ்வளவுன்னு இருக்குது. உங்களால் விவிபேட் எண்ணிக்கையை 5% எண்ணுறேன், ரேண்டமாக அதுக்கு ஒரு மெத்தடை வழி கொண்டு வரேன், இதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் எண்ண முடியாதுன்னா இப்படி ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வரலாம். மாறா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது இந்த மிஷினோட சோர்ஸ் கோடை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் அதை சந்தேகப்பட்டீங்கன்னா நீ யார் பொண்டாட்டியெல்லாம் பத்தினியோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதன் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏன் அதை மூடி மறைக்கிறாங்கங்கிறதான் இதில் முக்கியமாக விவாதிக்க வேண்டியது. இப்போது இங்கே இந்த சீல் வைக்கல 8 சோதனை செய்யப்பட்ட 8 எந்திரங்களில் 3 நியாயமற்றதாக இருக்குது. சீல் இல்லை, டேக் இல்லை. இது ரெண்டும் எத்தனை வருஷமாக மிஷினில் நீங்கள் தேர்தல் நடத்துகிறீங்க? இவ்வளவு அலட்சியமாக இருக்காங்கன்னா இந்த அலட்சியத்தில் 2 உண்டு. ஒன்று, அதிகாரிகள் என்ன நடந்தாலும் எனக்கு கேள்வி வராதுன்னு தாந்தோன்றித்தனமாக செயல்படணும். அல்லது எப்படி வேணால் நான் சந்தேகப்படலாம்ல, பாக்ஸை நீங்கள் மாற்றலாம், ஒழுங்காக நீங்கள் இம்ப்ராப்பராக அடுக்கி வச்சுருப்பீங்க, நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. இது எல்லாமே இது கொடுக்குற அட்வான்டேஜ் இருக்குல்ல. அதனால் இந்த எலெக்ஷன் மேலே நம்பகத்தன்மையை குறைக்கிறாங்கங்கிறதுக்கான இன்னொரு ஆதாரம். நான் இப்போவும் அந்த இடம் டிவிகே ஓட்டு கூட எடுத்திருக்குங்கிறதுல எனக்கு குழப்பம் எதுவும் இல்லை. இது இப்படி ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது இல்லை என்னோடது. ஆனால் இந்த என்டையர் மெக்கானிசம் ஒரு மேனிப்புலேஷனுக்கு உகந்த வகையில் இது பராமரிக்கப்படும். இல்லை, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல் யூனிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பேலட் மிஷினு எல்லாமே இந்த ஓட்டு போட்ட பிறகு அங்கே ஒவ்வொரு கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து அதை சீல் வச்சு தான் அனுப்புவாங்க. உலகம் தலைகீழாக கவுந்தாலுமே அந்த ஏஜென்ட் அங்கேருந்து போக மாட்டான்.
அது ஒவ்வொரு அதிமுக திமுக வந்து பாரம்பரியமாக செய்யக்கூடியது. சீல் வச்சு முறையாக அது போகுதா அப்படிங்கிறது தான் பல்வேறு இதுகளில் பிரச்சனைகள்லாம் மூன்றிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எப்படி சீல் இல்லாமல் இந்த மெஷின் இங்கே வந்தது? இல்லை, அது தெரில. அது அது திமுகவினுடைய அடுத்த கட்ட சட்ட போராட்டங்களில் அவங்களோட லோக்கல் இதுலேருந்து தான் வந்தாகணும். இதில் 2 இருக்குது. பதில் சொல்ல வேண்டியது அங்கே இருந்த தேர்தல் பூத்தில் இருந்தவர்களுடைய அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன, தேர்தல் ஆணையத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது அவங்க லீகலாக தான் அதை கொண்டு போகணும். ஏன்னா அதில் நம்ம இந்த தரப்பில் வந்து இப்போ ஒன்று இதை எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும்னா, ஒன்று அதிகாரிகள் காம்ப்ரமைஸ் ஆனாங்களா, அதிகாரிகள்னால் அது வெறுமனே யூனியன் கவர்மெண்ட் அதிகாரிகள் இல்லை. மொத்தமாக தேர்தல் ஆணையத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 250-300 பேர் தான் பர்மனெண்ட்டாக தான் இருப்பாங்க. மீதி எல்லாமே லோக்கலில் இருக்கிற அந்தந்த மாநில ஆட்கள் தான் அந்த பணிக்கு போகிறாங்க. நாம் இதில் எந்த தரப்பை சந்தேகப்படுறதுங்கிறது ஒரு குழப்பம் வரும். இவங்க எப்படி காம்ப்ரமைஸ் ஆனாங்க, பூத்தில் இருந்தவங்க எப்படி காம்ப்ரமைஸ் ஆனாங்க, பிற பூத் ஏஜென்ட்டுங்கள்லாம் எப்படி காம்ப்ரமைஸ் ஆனாங்களா அப்படிங்கிறதோ, அல்லது அதிகாரிகள் அலட்சியமாக இருந்தாங்களா, உள்நோக்கத்தோடு இருந்தாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை, ஒரு விசாரணையிலேருந்து வர வேண்டிய ஒன்று. சரிதான். நமக்கு வந்து இங்கேருந்தே வேறு மிஷின்கள் வந்து அங்கே வாக்கு போடப்பட்ட இயந்திரங்கள்லாம் சீல் வைக்கப்பட்டு இந்த இடத்திற்கு வேறு இயந்திரங்கள் வந்து கொண்டு வரப்படக்கூடிய வாய்ப்பு இல்லையா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கத்தானே, இருக்கலாம். ஆமாம், அதனால தானே சீல் இல்லை. ஆமாம், இப்போ சீல் இல்லை. அதுபோல் இந்த பேலட் மிஷினில் வந்து அந்த டேக்ல வந்து எந்த விலாசம் ஆமாம் எந்த குறிப்பும் இல்லாமல் இருக்குது. இதை வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகள் கடந்து போகிறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதனால தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறத விட இந்த பிரச்சனை பெருசுங்கிறத நான் ஆர்கியூ பண்ணுறது. நாம் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தினதா இதான் நம்ம சந்தேகம். அந்த இடத்துல நியாயமாக நடக்கலை. இந்த வழக்கு எப்படி வருது, எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அந்த இடத்துல வந்திருக்க வேண்டிய ஓட்டுக்கும் வந்த ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டு. அதை செக் பண்ணும்போது வேற ஒரு சிக்கல் வருது. நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே ப்ராசஸ்ஸே ஒரு மேனிப்புலேஷனுக்கு உகந்த வகையில் இருக்குது. ஒரு 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 தேர்தல் நம்பகத்தன்மை இல்லாத வகையில் தான் இந்த என்டையர் ஆப்ரேஷன் இருக்குங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. நான் ஒரு தொகுதியும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள்ங்கிறது அதீத சந்தேகத்துக்குரியதாகவும் கொஞ்சமும் நம்ப முடியாத அளவுக்கும் இருக்குது. இவங்க மேலும் மேலும் அதை வந்து புனிதப்படுத்தி கேள்வி கேட்குறவங்க வாயை அடைக்கிறதுக்கு வேலையை செய்கிறாங்களே தவிர, மேலும் மேலும் மக்கள் கேள்வி கேட்குறத தடுக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்களே தவிர, அதை இன்னும் நம்பகமானதாக மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி செய்யலை. ஸோ இது இன்னும் இனி வர்ற நாட்கள்லையும் தேர்தலுங்கிறது வந்து ஒரு நம்ப முடியாத ஒன்றாகவும் ஒரு சிக்கலுக்கு இதை மாற்றாத வரை அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் வழக்கு இருக்குல்ல, அப்பாவோட வழக்கு, அவரோட வழக்கு எப்போ நடந்தது, அதுக்கு எப்போ ரிசல்ட் வருது, அடுத்த எலெக்ஷன் இருந்து சபாநாயகராக இருந்து. அதில் வேற ஒரு சிக்கல் நீங்கள் கவனிங்க. டெல்லியில் ஒரு வழக்கு 10 வருஷம் 12 வருஷம் இழுக்குதுன்னா சாதாரணமாக 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும் ஒரு வக்கீலுக்கு. மாதம் 5 லட்ச ரூபா கொடுத்து யாரால் தேர்தல் வழக்கு நடத்த முடியும்? அப்போது சிஸ்டமேட்டிக்காக இவங்க இது வெறுமனே தேர்தல் ஆணையம்ங்கிறது மட்டும் அந்த இடத்துல சிக்கல் இல்லை. இது குறித்து நீதிமன்றங்கள் கூட ஒரு ரெஸ்பான்சிபிளாக அல்லது இதனுடைய தேவை அவசரம் கருதி இதன் முக்கியத்துவம் கருதி எல்லாம் செயல்படலை. எப்படி ஒரு வழக்கு அவ்வளோ தூரம் எப்படி இழுத்துட்டு போகலாம்? நான் கேட்க வர்றது, ஒரு வழக்கை 15 வருஷம் இழுக்க வேண்டிய தேவை என்ன? ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு ஆண்டு கணக்கில் மாத கணக்கில் இழுக்க வேண்டிய தேவை என்ன? இங்கேயே ஒரு டைம்லைன் ஒன்று வேணும். இங்கே நீதிமன்றங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும்ல. இல்லை, இது ரொம்ப அவசரமான விஷயம். இப்போ ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு, அவரை எதிர்த்து இன்னொருத்தர் வழக்கு போடுறாருன்னு சொன்னால் உடனடியாக அதை விசாரித்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு சொல்லி முடிக்கிறதுக்காக உண்டு. இது இந்த சிவில் வழக்குகள் வேறு வழக்குகள் மாதிரி இழுத்தடிக்க வேண்டிய விஷயமே வந்து ஒருத்தர் பதவியை முடிச்சு பென்ஷன்லாம் வாங்கி எல்லாத்தையும் வாங்கின பிறகு சாவகாசமாக அதற்கு எதிரான அது நியாயம் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு இமெயிலு அல்லது வாட்ஸ்அப்பு ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறான் கம்பெனிக்காரன். கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்கிறான், அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஏதோ ஒரு வேலையை அடுத்து செய்கிறான், அப்டேட் பண்ணுறான்ல. நம்ம இமெயில் முன்னாடி ஈஸியாக ஹேக் பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போ அதை மாற்றுறாங்க. வாட்ஸ்அப்பில் என்கிரிப்ஷன் இந்த மாதிரி வருது. இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை சாதாரண கம்பெனிகள் செய்ய முடியும் போது இந்திய அரசாங்கங்கிறது இந்திய மக்களோட நம்பிக்கை என்ன? ஏன் நான் போடுற ஓட்டுனால ஒரு அரசாங்கம் வருதுன்னு ஒருத்தனோட நம்பிக்கை இது. இந்த நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டியதானே ஒரு கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்க முடியும். ஆனால் மாறாக அவர்கள் செய்கிறது அப்படியே நேர் எதிரானது. நீ கேள்வி கேட்காத,
இன்னும் இது இன்னும் மைக்ரோ லெவலில் கவனித்து பார்த்தோன்னா இன்னும் பல்வேறு ஓட்டைகள் இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் புது எப்படி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அல்லது இதை வந்து இல்லை இது ஹேக்கு தான் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி செய்தவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அவன் கையில் மெட்டீரியல் இருந்தால் தானே அவன் ப்ரூவ் பண்ணுவான். இதில் எனக்கு இது என்னென்ன இது எப்படி இயங்குதுன்னே எனக்கு தெரியாது, இது எப்படி இயங்குதுன்னே தெரியாமல் இதில் ஏதோ ஒரு ஹேக் நடந்திருக்கு நான் எப்படி நிரூபிக்க முடியும்? இப்போ டெக்னாலஜி நாம் ஏன் அதிகம் சந்தேகப்பட வேண்டியிருக்குன்னா, இது இல்லை மிஷினை மாற்றணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இல்லை இதில் வேற இன்னொரு விஷயம், இந்த தயாரிக்கப்பட்ட இயந்திரங்களில் 20 லட்சம் இயந்திரங்கள் எங்கேன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த 20 மெஷினும் எங்கே இருக்குது, 20 லட்சம் மிஷின் வந்து எங்கே இருக்குது, இந்த மிஷின் வந்து எங்கே பயன்படுத்தப்படுகிறது, இப்படி தமிழ்நாடு மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இந்த மிஷின்கள் வந்து கொண்டு வந்து இந்த மாதிரியான மாறாட்டம் ஏதாவது நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல. இல்லை, அதனால தான் பல அரசாங்கத்துறையில் பல விஷயங்கள். இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் இருக்குதுன்னா போஸ்ட்மார்ட்டமில் 5 டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஒருத்தர் நினச்சி அதை எதுக்காக அஞ்சு 5 பேரோட இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னா, வருவாய்த்துறை இருக்கும், போலீஸ் இருக்கும், மெடிக்கல் இதில் இருப்பாங்க. இது மாதிரி எல்லாரோட இன்வால்வ்மெண்ட், எல்லாரோட கையெழுத்து வேணும், எல்லாரோட கண்காணிப்பு வேணுங்கும் போது அதில் ஏமாத்து வேலை செய்கிறது கஷ்டம். ஒருத்தன் பயப்படுவான். இப்போ ஒரு ஒரு டாக்டர் ஏதாவது தப்பு பண்ணணும்னா போலீஸோட சேர்ந்து தப்பு பண்ணலான்னு நினச்சா அது வருவாய்த்துறை அதை வந்து எப்போ ஒன்றால் நான் ஏன்டா பிரச்சனைக்கு மாட்டணும் அப்படிம்பாங்க. நீதித்துறையோட இது ஒன்று இருக்குது. ஒரு 4-5 செக் பாயிண்ட் இருக்கும்போது உங்களுக்கு ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு குறையும். இப்போ அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இல்லாமல் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா கேள்விகளை கட் பண்ணுறாங்க. பிரச்சனையை தீர்க்கிறது கேள்விகளை கட் பண்ணுறாங்க. இது தேர்தல் இந்த நடவடிக்கை இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் இன்றைக்கி மோடிக்கு எதிராக ஒட்டு மொத்தமாக மோடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, அவரை தவிர வேறு தலைவர் இல்லைங்கிற மாதிரியான ஒரு காலத்திற்கு பிறகும் டெல்லியில் ஒரு 50,000 பசங்க சிம்பிளாக கவர்மெண்ட்டோட பிடரையை பிடிச்சி எதனால் உழுக்க முடியுதுன்னா ஒரு மூடுமந்திரமான அரசாங்கத்தை நடத்தினதோட விளைவு. நீ பதிலே சொல்லலை, எல்லாமே பிரமாதமாக இருக்குன்னு நியூஸ் வருது. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, டிவியை திறந்தீங்கன்னா நேஷனல் மீடியாவை திறந்து பாருங்கள், எல்லாம் ஓஹோன்ட்டு இருக்குது. இன்றைக்கி நேற்று பேசுகிறாங்க பால்கி சர்மா, இந்தியாவினுடைய மிடில் கிளாஸ் 2036 ஒரு 10 வருஷம் கழித்து 80 கோடியா 70 கோடி ஆக போகுதுன்றாங்க. ஃபேக்ட் என்னென்னா இந்தியன் மிடில் கிளாஸு வருஷம் லட்சக்கணக்கான பேர் வந்து ஏழை ஆகிட்டு இருக்காங்க, வெறும் மெடிக்கல் செலவுனால மட்டும். ஒரு நீண்ட கால நோய் ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் கிடையாது. அண்ட் மிடில் கிளாஸோட க்ரைட்டீரியான்னு அவங்களே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எல்லா செலவும் போக உங்களால் 30% சேமிக்க முடிந்தால் நீங்கள் மிடில் கிளாஸு. உங்கள் சர்க்கிளில் இருக்கிற வீடு வச்சுருக்கிற நல்லபடியாக இருக்கிற மக்களில் எத்தனை பேரால் 30% சம்பளத்தை சேவ் பண்ண முடியுதுன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம கணக்கில் மிடில் கிளாஸே இல்லை. பட் மீடியாவோட நியூஸ் எப்படி வருது, இந்தியன் மிடில் கிளாஸ் இஸ் க்ரோயிங், இன்னும் 30 வருஷத்தில் 70 கோடி பேர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்படியான நியூஸை இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தான் மக்கள்கிட்ட விடுறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்க ஆளே கிடையாது, பார்லிமெண்ட்டில் கேட்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்தியா 10 வருஷம் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாமல் இருந்துச்சு. அந்த டெக்னிக்காலிட்டியை சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் பதவியே கொடுக்காமல் இருந்தாங்க. இவ்வளோ உங்கள் கண்ட்ரோலில் ஒட்டு மொத்தமாக இருக்கும்போதும் நீங்கள் போனால் உங்களை வந்து அடுத்த 2 மணி நேரத்தில் சந்திக்க முடிகிற தூரத்தில் இருக்கிற மக்களை நம்பிக்கையை உங்களால் பெற முடியல, அவனை திருப்திப்படுத்த உங்களால் முடியலை. இதே கோபம் இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் மேலேயும் வரும். நிச்சயமா இது டெல்லியில் அதற்கான போராட்டம் E20 அடுத்து வந்துருச்சு. ஜனதா பார்ட்டி போராட்டம் ஒரு பக்கம் நடக்கு, இவிஎம் மிஷினை வந்து உடனடியாக தடை செஞ்சுட்டு மறுபடியும் பழைய முறைக்கே தேர்தல் மாறணும்னு சொல்லி இன்னொரு குரூப் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியது. இப்போதும் அதை வந்து அந்த 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 விவிபேட் ஸ்லிப்பை இதை நம்பகமான முறையில் மாற்றணும் அப்படின்னு நினச்சா அரசாங்கத்துக்கு அதுக்கு போதுமான காலம் இருந்தது. ஆனால் இந்த 12 வருஷ காலத்தில் அவங்க இந்த மிஷின் மேலே நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கு பதிலாக கேள்வி கேட்குறவனை பயமுறுத்துகிற வேலையை செஞ்சாங்க, அவனை லேபிள் பண்ணுற வேலையை செஞ்சாங்க. நீ தேச துரோகி, நீ அறிவியலுக்கு எதிரானவன் அப்படிங்கிறத இவங்க வந்து உருவாக்குனாங்க. யார், நீ சயின்ஸுக்கு எதிரானவன்னு பிஜேபி எங்கே பேசுதுன்னா, நீங்கள் மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறவங்க, என்ஜினியரிங் காலேஜில் போய் சமஸ்கிருதம் மகாபாரதத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, இந்த போன மறுஜென்மத்தை பற்றின ஆராய்ச்சி நடத்துறதுக்கு பணம் கொடுக்குற கவர்மெண்ட்டு இப்போ என்ன சொல்லுதுன்னா மிஷின் வந்து சயின்டிஃபிக். அது நீங்கள் சயின்டிஃபிக்னா சயின்ஸோட அடிநாதம் என்ன தெரியுமா, எவன் கேள்வி கேட்டாலும் ப்ரூவ் பண்ணணும்.
டார்வின் வந்து குரங்குலேருந்து பிறந்தவன் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திக்கல. அவரோட மாணவர்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரானதுன்னு சொல்லி சர்ச்சஸ் எல்லாம் அவங்களுக்கு அவங்க மீது கடும் மாத்திரத்தில் இருந்தபோது மக்கள்கிட்ட போய் அதை சொன்னாங்க, அவங்க எழுதுனாங்க. சயின்ஸுங்கிறது என்னென்னா, நீ அந்த இது இல்லை, ப்ரூவ் பண்ணுறது தான் சயின்ஸு. மூடி மறைக்கிறது இல்லை, மூடி மறைச்சிட்டு தீபாராதனை காட்டுறது, குங்குமம் கொடுக்குறதோ கற்பூரம் காட்டுறது அல்ல. சயின்ஸுங்கிறது ப்ரூவ் பண்ணணும். இந்த வாய்ப்பை நான் எதுக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்னா, என்டையர் இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் அது ஒரு ஏற்கனவே தேர்தல் வந்து பணம் இருப்பவர்கள் பக்கம் நகருது. இப்போது கட்சிகள்ங்கிறது இப்போ வந்து அரசியல் வந்து எந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொன்னால், எஸ்பெஷலி டிவிகேவோட எழுச்சியை வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பாப்புலாரிட்டி, பணம் போட ஒரு முதலாளி அண்ட் ஒரு பிஆர் கம்பெனி, இந்த 3 காம்போ இருந்ததுன்னா ஒரு தலைவரை உருவாக்கி ஒரு தேர்தலில் வந்து பெரிய வெற்றி பெற்ற முடியும்னு ஒரு இதை நிரூபிக்கிறாங்கன்னா, பணம் இருக்கிறவங்களை நோக்கி பாலிடிக்ஸ் வந்து இன்னும் ஒரு படி நகருதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு டேமேஜை வச்சுக்கிட்டு தேர்தல் மீதான நம்பகத்தன்மையும் போகும்போது சிக்கல் இல்லை. மற்றவன் வந்து இதை எதிர்த்து பேசுகிறவன் காத்திருப்பான். உங்களை நம்பிட்டு இருக்கவனோட கோவத்தை உங்களால் தாங்க முடியாது. எதிரியோட கோவம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அல்லது நம்ம ஒரு மைனாரிட்டி, நம்மளால் அதை பெருசாக அதனுடைய இதை தடுத்துட முடியாது. ஆனால் நம்புறவன் கோவப்பட்டான்னு வச்சுங்க, உங்களால் சமாளிக்க முடியாது. அதான் டெல்லி காட்டினது, இந்த போராட்டங்கள் காட்டினது அதை தான். நம்ம இந்த ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதை அவங்க ஒத்துக்கிட்டோம். எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை. ப்ராபப்ளி ஒரு சின்ன சேஞ்ச் வரலாம், அந்த அளவில் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் இந்த சிஸ்டம் அலட்சியமாக பொறுப்பற்றதாக இருக்கிறது, அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அண்ட் எப்படி வேணால் இதை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாங்கிற வகையில் தான் இந்த என்டையர் மெக்கானிசத்தை அவங்க பராமரிக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. நம்ம அதில் கவனம் செலுத்த வேண்டியது முதன்மையானதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ குளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலாக 4 தொகுதிகளில் இந்த முறையீடை பண்ணியிருக்காங்க. வேறு தொகுதிகள்லையும் ஆய்வு நடந்துருக்கு. காஞ்சிபுரம், ராஜபாளையம் 2 தொகுதிகள்லையும் ஆய்வு நடந்துகிட்ருக்கு. அங்கேயும் மிஷினில் கோளாறுகள் இருப்பதாக வந்து திமுக வந்து குற்றம் சாட்டியிருக்கு. அப்போது பரவலாகவே இது தமிழ்நாடு முழுவதும் இது இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இதில் இருந்து நமக்கு வந்து எழும்புது. அடுத்த கட்ட நகர்வு திமுகவினுடைய எப்படியாக இருக்கும், எப்படியெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, இது வழக்கு தொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி அவர் அப்படி தான் சொல்கிறாரு நினைக்கிறேன். என்ஆர்எல்ங்க அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவரை தேர்தல் ஆணையம் குறித்து தொடுக்கப்பட்ட வழக்குகளில் வழக்கு தொடுத்தவர்கள் பக்கம் இருக்கிற நியாயம் பரிசீலிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. பல சந்தர்ப்பங்களில் அது உங்களுக்கு தீர்ப்புனால பலன் கிடைக்காதா இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆர்கியூ பண்ண, இல்லை முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. சந்திரசூட் பெஞ்சுக்கு போகுது, அவரும் தீர்ப்பு கொடுக்குறாரு. தீர்ப்பு என்ன சொல்கிறாரு? சட்டப்படி முதல்வருக்கு தான் அதிக அதிகாரம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பில் என்ன எழுதுனார் தெரியுமா? உங்களுக்கு வேணும்னா சட்டத்தை மாற்றிங்கன்னு எழுதினார். நீ இது துணை ஆளுநருக்கு அதிகாரம் வேணும்னா சட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டுங்கன்னு இவரே க்ளூ கொடுத்துட்டாரு. அடுத்த 48 மணி நேரத்தில், 48 மணி நேரம் கூட இல்லை, மறுநாள் அடுத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம்னு சட்டம் பாஸ் ஆகுது. இவர் எதுக்கு கேஸ் போட்டாரோ அதுக்கே பிரயோஜனம் இல்லை. அதற்கான ஹிண்ட் அந்த தீர்ப்பில் இருந்தது. ஸோ எல்லா இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளும் கட்டமைப்புகளும் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி யார் ஆளுகிறார்களோ அவருக்கு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் அப்படியே இல்லைனாலும் கூட நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதிகாரம் இருப்பவர்களுக்கும் பணம் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் மெக்கானிசமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நீதி எங்கே கிடைக்கும்? உங்களுக்கு கீழ்கோர்ட்டில் கிடைக்கலன்னா ஹைகோர்ட் போகலாம், ஹைகோர்ட் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்படிங்கிறது. நான் அப்போனா அதனுடைய பொருள் என்ன நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க? ஓகே, நீதி வந்து இங்கே இல்லைனாலும் இன்னொரு இடத்துக்கு போகலாங்கிறது. ஆனால் நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை நடத்துறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு பாசிபிள்? இந்திய மக்கள் தொகையில் 1 லட்சத்துக்கு மேலே வருவாய் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையே 1%, 1.5% தான் டோட்டல் பாப்புலேஷனில். இப்போ நீங்கள் டெல்லி மாதிரி ஒரு இடத்துக்கு லாயருக்கு பணம் கொடுக்குறது இருக்கட்டும், டெல்லிக்கு போயிட்டு வர்றது எவ்வளோ பேருக்கு அஃபோர்டபுள்? வேலையை விட்டுட்டு போகணும். அந்த பிள்ளையை கொடுன்னு கேட்டவங்களே வழக்கு நடத்த முடியாமல் அழுத கதையை நான் பார்த்துருக்கேன். கணவர் இவங்களுக்கு வந்து மனைவிக்கு வந்து மனைவிட்ட குழந்தைய கொடுக்கணுங்கிறது தீர்ப்பு. ஆனால் மனைவியால் குழந்தைய வாங்க முடியல அவங்க அப்பாட்டேருந்து. 4-5 வருஷம் போராடி சலிச்சு போய் என்னால் முடியாதுன்னு அவங்க விட்டுட்டு போனாங்க. இங்கே ப்ராசஸ் ஒரு பனிஷ்மெண்ட்டு. சிஸ்டமேட்டிக்காகவே ஏழைகள் வந்து நீதி நியாயத்திலிருந்து
ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் யதார்த்தம். அது சின்ன லெவலில் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அது வளர்ந்து 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 மோடி காலத்தில் நடந்தது என்னென்னா, அதனுடைய பீக்கை நாம் பார்க்குறோம். இது இவ்வளோ வேர்ஸ்ட்டு, இது இவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு பார்க்குறோம். பட் நான் குற்றம் சாட்டுவது, இந்த அமைப்பு அடிப்படையிலேயே ஏழைங்களுக்கு எதிரானது, அடிப்படையிலேயே பலவீனமானவர்களுக்கு எதிரானது. ஸ்ட்ரக்சரலாகவே இது ஒரு ஆன்டி புவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அதனால் இது ஒரு பெரிய பெரிய ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுற ஒன்று. அதனால் சந்தேகப்படுறதுக்கான எல்லா கிரவுண்டும் உண்டு. இது அப்படி ஒரு எல்லா ஓட்டைகளோடையும் இந்த சிஸ்டம் பராமரிக்கப்படுகிறது. இதான் ஏன் குற்றச்சாட்டு. ஓட்டைகளோடு தான் இந்த கப்பல் பயணித்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த இவிஎம் தொடர்பாக என்ன முறையீடுகளை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க எடுத்துக்கொண்டு போகிறாங்க, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.